ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து காய்கறி எதுவுமே இல்லாமல் சட்டுன்னு ஈஸியாக சூப்பரான ஒரு குருமா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், 2 பீஸ் அளவுக்கு இஞ்சி, அடுத்ததாக வெள்ளைப்பூண்டு பல் வந்து ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு புதினா இலைகள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பெருசாக இருந்துச்சுன்னா ஹாஃப் சேர்த்துக்கிட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து நிலக்கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுத்த வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை சேர்த்த வேண்டாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டேன் இல்லையா, அதை வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆயில் சூடான பிறகு பிரியாணிக்கு சேர்த்தக்கூடிய பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூ இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இதை லேசாக வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க, அதை வந்து சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் இந்த குருமாவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பெரிய தக்காளியில் ஹாஃப் தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த சைடில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் சேர்த்துறதுக்கப்புறமா மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வர மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம், இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கனால மசாலா அளவு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குருமா வந்து பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், ஈஸியான ரெசிபியும் கூடங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து குறைவாக இருக்கனால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் வரட்டும். பாருங்கள், குருமா வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு, மனமே நமக்கு சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம்.
அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு குருமா ரெசிபி காய்கறியே இல்லாமல் குயிக்காக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.